ஏனோக்கை பற்றி நம்ம பேச போகிறோம், படிக்க போகிறோம். ஏனோக்கை பற்றி அதான் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப புதுமையான சில விஷயங்கள் இருந்துச்சு. அது இதயத்தை தொடக்கூடிய விஷயங்களாகவும் இருந்துச்சு. அதை நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம படிக்க போகிறோம். இதை படிப்பதற்கு நம்முடைய திருச்சபையின் தீர்க்கதரிசியின் புத்தகங்களில் சிலவற்றை நான் வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரையும் போதகருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஒரு புஸ்தகம் ஒன்று இருக்குது, இங்கிலீஷில் வாசிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு புஸ்தகம் இருக்குது, லிவிங் த லைஃப் ஆஃப் ஈனோக். லிவிங் த லைஃப் ஆஃப் ஈனோக் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. நீங்கள் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு 54 பக்க பிடிஎஃப் சூப்பராகவும் ப்ரில்லியண்ட்டாக அந்த புஸ்தகத்தை என்ன பண்ணியிருக்காங்க, எலன் ஒயிட்டுடைய புக்கை வந்து கம்பைல் பண்ணி வச்சுருக்கிறாங்க. வாசிக்கிறவர்கள் தேடி வாசிக்கலாம். சில பகுதிகள் அதிலிருந்து இதில் இடம் பெற்றிருக்கு. சரிங்களா? ஓகே, சரி. முதல் விஷயம் வாசித்து நம்ம அப்படியே அடுத்து கடந்து போகலாம். ஏனோக்கை பற்றி எவ்வளவு குறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய எவ்வளவு சுருக்கமான சுயசரிதை. நெப்போலியனை பற்றி பல தொகுதிகள் எழுதப்பட்டுள்ளன. சீஷர் மற்றும் பிற பெரிய மனிதர்களை பற்றி அதிகம் கூறப்படுகிறது. இன்னும் இந்த மனிதர்கள் கடவுளை கௌரவித்தார்கள் என்பதற்கோ அல்லது கடவுள் அவர்களை கனப்படுத்தினார்கள் என்பதற்கோ எங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை. அதாவது நீங்கள் உலக சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா நெப்போலியனை பற்றியோ இல்லை ஜூலியஸ் சீசர் பற்றியோ இல்லை இன்னும் பெரிய பராக்கிரமசாலிகள் பற்றியோ பல புஸ்தகங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஆனால் இவரை பற்றி அவ்வளோ பெரிய சுயசரிதையெல்லாம் கிடையாது. ஆதியாகம புஸ்தகத்திலே ஒரு 4 வசனம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. மொத்த பைபிளில் கோலியாத்தை பற்றி கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ் கூட என்ன பண்ணல, இவர் கொடுக்கப்படல. ரொம்ப ஷார்ட்டு தான், பட் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப இம்பேக்ட்ஃபுல், ரொம்ப அழுத்தமான ஒரு சுயசரிதை அவருடையது. ஏனோக்கை பற்றி மட்டும் பதிவு இருக்கிறது. ஏனோக்கு தேவனுடன் நடந்தார், மேலும் அவர் காணப்படவில்லை, தேவன் அவர் எடுத்துக்கொண்டார். ரிவ்யூ அண்ட் ஹெரால்டில் எலன் ஒயிட் இதை என்ன பண்ணுறாங்க, பதிவு செய்கிறாங்க. ரொம்ப சுருக்கமான பதிவு தான் அவருடைய பதிவு. அந்த சுருக்கமான பதிவில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை அவர் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணலாம், சொல்லலாம். தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். ஓகே, ஏனோக்கை பற்றின சில சுவாரஸ்யமான பதிவு நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. சரிங்களா? ஓகே. ஏனோக்கின் பெயரில் 2 நபர்கள். சரிங்களா? 2 பேருடைய பேர் ஏனோக்கு என்று வைக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக 13 முறை ஏனோக்கு என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் 10 முறை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஏனோக்கை பற்றி பைபிளில் பதிவு இருக்குது. 3 முறை இன்னொரு ஏனோக்கை பற்றி பதிவு இருக்குது. யாருன்னு பார்க்கலாமா, வாசிக்கலாமா? காயின் தன் மனைவியை அறிந்தான், அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெற்றாள். அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான். இன்னொரு ஏனோக்கு நம்முடைய ஏனோக். யார் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான். சரிங்களா? ஓகே. 2 ஏனோக்கு இருக்காங்க. காயனுடைய பையன் பேர் என்னது, ஏனோக். இன்னொன்று யாரேத்துடைய பையன். சரிங்களா? சரி, மாரல் என்ன? ஏனோக்குன்னு பேர் வச்சா என்ன பண்ணிட முடியாது, ஏனோக்குன்னு பேர் வச்சா எங்கே போயிட முடியாது, வலது போயிட முடியாது. நம்ம ரொம்ப பேர் டேவிட்னு பேர் வச்சுருப்போம், டேனியல்னு பேர் வச்சுருப்போம். இந்த மாதிரி பைபிள் நேம்லாம் நம்ம வச்சுருப்போம். மேரிங்கிற நேம் வச்சுருப்போம், ஜோசஃப்ங்கிற நேம் வச்சுருப்போம், பீட்டருங்கிற நேம் வச்சுருப்போம், ஜான்கிற நேம் வச்சுருப்போம். பேர் வச்சாலாம் பரலோகத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, இடம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் வாழும் வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நமக்கு பரலோகம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஓகே, சரி. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான தகவல், தேவனோடு நடந்த 2 நபர்கள். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம். பைபிளில் வாக்டு வித் காட் அப்படிங்கிற வார்த்தை, இதை தமிழில் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா சஞ்சரித்தான் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. சஞ்சரித்தான். சரிங்களா? இந்த சஞ்சரித்தான் நடந்தான்ங்கிற வார்த்தை 2 பேருக்கு இருக்குது. முதல்ல நோவா வாக்டு வித் காட், அடுத்து ஒரு நிமிஷம், ஓகே, ஈனோக் வாக்டு வித் காட். 2 பேரை தான் என்னன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா வாக்டு வித் காடுன்னு எழுதியிருக்காங்க. சரிங்களா? சரி, வேறு யாரெல்லாம் வாக்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பைபிளில் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கிடச்சிச்சு. ராஜாக்கள் புஸ்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தன் தகப்பன் செய்த எல்லா பாவ வழிகளிலும் அவன் நடந்தான்னு இருந்துச்சு. வசனம் போடல, குறிப்பிட்ட டைமில் சொல்ல வர விஷயத்த சொல்லிட்டு கடந்து போனேன்னு நீங்கள் தேடி படிங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது.
அவன் வாழ்க்கை முன்னாடி விட்டு வந்ததை சேர்த்து தன் தகப்பன் தன்னுடைய வீட்டார் செய்த பாவ வழிகள் எல்லாவற்றிலும் அவன் நடந்தான்னு சில ராஜாக்களை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் தேவனோடு நடந்தாங்கன்னு இருக்கு. தேவனோடு நடந்தாங்க அப்படிங்கிறதுக்கு தமிழில் நடந்தான்னு சொல்லாமல் என்னன்னு போட்டிருக்குன்னா சஞ்சரித்தான் அப்படின்னு போட்டிருக்கு. சஞ்சரித்தான்ங்கிறதுக்கு இணையான ஆங்கில வார்த்தை டுவெல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட தங்கி இருக்கிறது, அவரோட தங்கிடுறது, அவரோடு கூட ரொம்ப அந்யோன்யமாக நெருக்கமாக இருக்கிறது, குடியிருக்கிறது. அப்படி ரொம்ப தமிழில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப உணர்வுபூர்வமாக அதுக்கு மெருகூட்டும்படியாக வாக்டு வித் காடுங்கிறத ரொம்ப சஞ்சரித்தான் அப்படிங்கிறத போட்டிருக்கு. சரிங்களா? நேபுகாத் நேச்சர் பார்த்தீங்கன்னா மிருகத்தோடு சஞ்சரித்தார். அநேக நேரத்தில் ஆண்டவரோடு சஞ்சரிக்காமல் மற்ற காரியங்களோடு சஞ்சரிக்க நம்ம பழகிறவங்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த 2 பேர்கிட்டையும் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, 2 பேரும் மரணத்தை தப்புனாங்க. என்ன மரணத்தை தப்புனாங்க? உலகம் முழுவதும் மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஃபஸ்ட்டாக ஃப்ளைட்டில் ஏறி போன மாதிரி ஏனோக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பரலோகத்துக்கு மரணத்தை காணாமல் போனார். உலகமே மரணத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது நோவா என்ன பண்ணுறாரு? மரணத்தை ஜெயித்தவராக அந்த பேழையில் காக்கப்படுறார். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரோட நெருங்கி ஒரு சஞ்சரிக்கிற வாசம் செய்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னா, அவர் கூட தங்குற ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் அப்படின்னா, அவன் மரணத்தை ஜெயிப்பாங்கிற ஒரு மிக முக்கியமான கருத்து இதில் இருக்குது. நான் சொல்கிற புரியுதுங்களா? நோவா வாக்டு வித் காட், ஈனோக் வாக்டு வித் காட். 2 பேரும் சஞ்சரித்தாங்க, 2 பேரும் மரணத்தை ஜெயித்தாங்க. சரி, அடுத்த நம்ம போகலாம். ஓகே, அடுத்து உயிருடன் பரலோகம் சென்ற 2 நபர்கள். ஒன்று ஏனோக்கு, தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஓகே, இவங்க 2 பேரை பற்றி ஏன் படிக்கணும்? மரணத்தை காணாமல் பரலோகத்திற்கு சென்ற 2 நபர்கள். ஏன் இவங்களை பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா, கடைசி காலத்தில் நம்முடைய திருச்சபையில் உத்தமர்களாக, சத்தியத்திலே உத்தமர்களாக இருக்கக்கூடிய ஒரு சந்ததி ஒன்று உருவாகும். கர்த்தருடைய சந்ததி, மீதமான ஒரு சந்ததி உருவாகும். அந்த சந்ததி இயேசு வரும்போது 2ஆம் வருகையில் மரணத்தை காணாமல் பிரவேசிக்கக்கூடிய ஒரு சந்ததியாக இருப்பாங்க. அப்போ மரணத்தை காணாத ஒரு சந்ததி உருவானா அந்த சந்ததி யாரை போய் படிக்கணும் அப்படின்னா, எலியாவையும் யாரையும் போய் படிக்கணும்? ஏனோக்கையும் போய் படிக்கணும். அப்போ படிக்க தான் இப்படிலாமா இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஆச்சரியத்தோடு நம்முடைய இதயம் அவர்களை போன்று மாறுவதற்கு வழியாக இருக்கும். சரி, அடுத்தது என் 7உடன் தொடர்பு கொண்ட ஏனோக்கு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு. யூதா தான் இதை பதிவு செய்கிறாரு. ஏனோக்கு ஆதாம்லேருந்து எத்தனாவது தலைமுறை? இப்பெல்லாம் 2-3 தலைமுறை வரைக்கும் பார்த்துருப்போம், 7 தலைமுறையாக பார்த்துருப்போம். அப்படின்னா 7ஆவது தலைமுறை யார்? ஆதாமுக்கு ஏனோக்கு. ஏன் 7ஆவது தலைமுறை ஏனோக்குங்கிறத பதிவு செய்கிறாங்க? அந்த 7ங்கிற எண் ஏன் இன்ட்ரெஸ்டிங் பார்க்கலாம். 7ஆம் நாளில் 7 முறை சுற்றி வரும்போது ராகாபுக்கு விடுதலை. அந்த எரிகோ இதில் இருந்தாங்களே, எரிகோ பட்டணத்தில் இருந்தாங்களே, அவங்களுக்கு எப்போ விடுதலை கிடச்சி? நம்பர் 7 அதோட அசோசியேட் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து 7ஆவது முறை மூழ்கின போது நாகமானுக்கு விடுதலை. பாவ பட்டணத்திலேருந்து ராகாபுக்கு விடுதலை, பாவ உடலின் நோயின் குஷ்டத்திலிருந்து விடுதலை. இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தலைமுறையில் ஏனோக்குக்கு மரணத்திலிருந்து விடுதலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே மரணத்தை ஜெயித்ததா இல்லை. முதல் சரித்திரத்தை யார் எழுதி வைக்கிறார்னா ஏனோக்கு எழுதி வைக்கிறார். ஒரு மனிதன் தேவனோடு வாசம் செய்தால் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்பதை ஏனோக்கு ஒரு ரிட்டன் ஹிஸ்ட்ரி, நம்ம இந்த கின்னஸ் சாதனை அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பைபிளில் முதல்ல ஒரு வெற்றி பதிவுன்னு சொல்லலாம். நம்ம இந்த எப்படி சொல்லுவோன்னா, ஒரு டீமுக்கு இன்னொரு டீமுக்கும் மேட்ச் நடந்துச்சுன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு நம்ம ஆர்வமாக இருப்போம். அதுவும் இந்தியா விளையாடுதுன்னா மற்ற நாடை விட இந்தியா ஜெயிக்கணும்னு நினைப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் பைபிளில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஆதாமேவல் தோற்றுறாங்க. அப்படியே நீங்கள் அந்த சரித்திரத்தெல்லாம் படிச்சுட்டு வரும்போது என்னடா ஒரு வெற்றி கதாபாத்திரத்தை பார்க்க முடியலன்னு பார்க்கும்போது ஆபேல் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாரு. ஆனால் அவர் வெற்றியை தொடராதபடிக்கு அவர் என்ன பண்ணிடுறாங்க? ரத்த சாட்சியாக கொன்றுறாங்க.
தொடர்ந்து பார்க்கும்போது இந்த ஏனோக்கின் சரித்திரம் நமக்கு முன்பாக ஒரு ரிட்டன் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணப்படுதுன்னா பதிவு செய்யப்படுது. இதில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு மனசார ஒருத்தன் கீழ்படுகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் ஆண்டவர் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறார். டைம்னா என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நேரம். நித்திய வாழ்க்கையே பரிசாக கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிற புரியுதுங்களா? உனக்கு மரணமே கிடையாது, நீ நித்தியத்துக்கும் என்ன பண்ணலாம், என் கூட இருக்கலாம். 1,00,000 வயசு, 1,00,00,000 வயசு, எத்தனை லட்சக்கணக்கான வருஷம் ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய. அப்போ ஒருத்தன் முழுமையாக தன்னோட லைஃபே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு ஒருத்தன் கமிட் பண்ணுறான் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம் கிஃப்ட் வாஸ் டைம். நேரத்தை ஆண்டவர் பரிசாக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்குறாங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? சரி, தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், படிக்கலாம். அது மட்டும் இல்லை, 7 என்ற எண் விடுதலைக்கான ஒரு எண்ணு நான் சொன்னேன். 7வது தலைமுறையில் என்ன நடக்கணும் அப்படின்னா விடுதலை நடக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதன்படி அவர் விடுவிக்கப்பட்டாருங்கிறத பார்க்குறோம். ஏனோக்கின் வாழ்வில் ஆவிக்குரிய வாஞ்சைக்கு காரணம் என்ன? என்னதான் அவர் ஆண்டவரோட நெருங்கி சஞ்சரித்திருந்தாலும் எல்லாருக்குமே சத்தியத்துக்குள்ளே வர்றதுக்கு யாராவது ஒருத்தவங்க என்னவா இருந்திருக்கணும்? உந்துதலாக இருந்திருப்பாங்கள்ல. இவருக்கு யார் இந்த இன்ஸ்பிரேஷன் கொடுத்தது? ஆண்டவரோட நெருங்கி பேசுகிறாரு, சஞ்சரிக்கிறாரு, அவருடைய வாழ்க்கை ரொம்ப தூய்மையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு அந்த எண்ணத்தை யார் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா ஒரு எளிமையான பதில் நமக்கு இருக்குது. நம்ம வாசிக்கலாம். ஓகே. ஆதாமின் உதடுகளிலிருந்து விழுகையின் இருண்ட கதையை அறிந்திருந்து வாக்குத்தத்தத்தில் காணப்பட்டிருந்த தேவனுடைய கிருபையை குறித்து மகிழ்ந்திருந்த ஒருவனாய் இருந்தான். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் 78 பக்கம் 3வது பேராகிராஃப். ஏனோக்குக்கு நடந்த சம்பவத்துடைய கதையை யார் சொன்னாங்களாம்? ஆதாம் சொன்னாராம். நான் சொல்கிற புரியுதுங்களா? ஆதாம் என்ன பண்ணார் அப்படின்னா ஏனோக்குக்கு நடந்த சரித்திர நிகழ்வை ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் நடந்துச்சுல, அதையும் தொடர்ந்து இதிலிருந்து ஆண்டவர் எப்படி மீட்க போகிறாருங்கிற சத்தியத்தையும் ஆதாமின் உதடுகளிலிருந்து ஏனோக்கு என்ன பண்ணாராம், கேட்டாராம். இப்போ இப்படி இருக்கும்போது எப்படி அந்த சூழ்நிலை இருந்திருக்கும், எப்படி கேட்டிருப்பாங்கன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன கற்பனை பண்ணணும்னு நான் நினச்சேன். சரிங்களா? ஓகே. ஆதாம் இருக்கிறாரு, நல்லா கவனிங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆதாம் உயிரோடு இருந்தாரா அப்போ அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தாங்கன்னா நான் அடுத்த ஸ்லைடில் அதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் பதில் சொல்கிறேன். நல்லா கவனிங்க. ஆதாம் இருந்தார், ஆதாமுடைய பையன் சேத் இருந்தார், அதற்கு பிற்பாடு ஏனோஸ், காய்னான் அப்படின்னு சொல்லிட்டு யாரைன்னு சொல்லிட்டு வரிசையாக என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இவங்க எல்லாருமே உயிரோடு தான் இருந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க அடிக்கடி அவங்க வீக்லி சாபத்துக்கு பரிசுத்த ஓய்வு நாளுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், கூடி குடும்பமாக சேர்ந்து என்ன பண்ணியிருக்கலாம், முதல் தலைமுறை, 2வது தலைமுறை, 3வது தலைமுறைன்னு சொல்லிட்டு வரிசையாக என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இருந்தவங்க வாரம் வாரம் அங்கே சபைக்கு கூடும்போது ஆதாம் அதுக்கான பிரசங்கத்திற்குரிய நபரை என்ன பண்ணியிருந்திருப்பார், வயதில் மூத்தவர் இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, ஆதாம் இருந்த வரைக்கும் யாருமே குரங்கிலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் என்னவா இருக்கிறாரு, முதல் மனிதனாக ஆதாரமாக இருக்கிறார். புரியுதுங்களா நான் சொல்கிறதுக்கு? அப்போ நடந்த விஷயத்தையும் அந்த பிரச்சனைக்கான தீர்வையும் ஆதாமுடைய உதட்டில் இருந்து அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குடும்பமாக கர்த்தருக்கென்று காக்கப்பட்ட ஒரு குடும்பம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் அசோசியேஷனில் ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லும்போது ஏனோக்கு என்ன பண்ணுறாரு, காது கொடுத்து கேட்குறார். சரிங்களா? சரி, இப்போ கவனிப்போமா? ஓகே. ஏனோக்கு பிறக்கும்போது ஆதாம் உயிருடன் இருந்தாரா? சரிங்களா? ஓகே, நல்லா கவனிங்க. இது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீட்டில் போய் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் படிக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேக்ஸ் ஒன்று நம்ம பண்ணலாம். ஆதாமுக்கு 130 வயசு இருக்கும்போது சேத் பிறந்தார். ஆதாமுக்கு 235 வயது இருக்கும்போது சேத்துக்கு ஏனோஸ் பிறந்தார். 325 வயது இருக்கும்போது ஏனோஸுக்கு காய்னான் பிறந்தார். 395 வயது இருக்கும்போது காய்னானுக்கு மகளாயேல் பிறந்தார். 460 வயது இருக்கும்போது மகளாயேலுக்கு யாரேத் பிறந்தார். ஆதாமுக்கு 622 வயதாக இருந்தபோது யார் பிறந்தா, ஏனோக்கு பிறந்தார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆதாமுக்கு 622 வயது இருக்கும்போதே யார் பிறந்தா, ஏனோக்கு பிறந்தார். ஆதாம் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 900. அப்போ கிட்டத்தட்ட ஏனோக்குடைய வாழ்க்கையின் ஒரு 80% வாழ்க்கையில் யார் என்ன பண்ணியிருக்கலாம்,
அப்போ இதுலேருந்து என்ன அவருடைய வாழ்க்கையில் ஏனோக்குடைய லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் கொடுத்ததில் என்ன காரியம் இருந்துச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் அசோசியேஷன், ஆவிக்குரிய ஐக்கியம். அப்போ ஆதாமுக்கு பிற்பாடு அந்த காக்கப்பட்ட அந்த வித்தின் சந்ததி மகலாயேல், ஏனோஸ், காய்னான் இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இவங்க அடிக்கடி கூடி கர்த்தருடைய வார்த்தை குறித்த நம்பிக்கையை பேச தான் யாருக்கு வாஞ்சை வந்திருக்கிறது என்றால் இந்த ஏனோக்குக்கு ஆண்டவரை பற்றி தெரிந்து கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கக்கூடிய விஷயம் இருக்குது. இன்றைக்கி அநேக நேரத்தில் நமக்கு ஸ்பிரிச்சுவல் அசோசியேஷன் இல்லை, நம்ம தனியாக தான் நம்ம இருக்கிறோம். எனக்கு ஒரு சில நண்பர்கள் இருக்கிறாங்க, அடிக்கடி நான் தொடர்பு கொள்வேன். ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கடைசி கால சத்தியங்கள்லாம் சொல்லுவார். ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஆரோக்கிய சத்தியங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார். இங்கே சர்ச்சுக்கு வந்தால் பாஸ்டர் தானியல் சத்தியங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்படி ஒரு 5-6 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறாங்க. நமக்கு தெரியாத விஷயங்களை என்ன பண்ணுறாங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் சீர்படுத்திக் கொள்வதற்காக தெரியப்படுத்துகிறாங்க, சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம அதை கற்றுக்குறோம். அப்போ நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும். நம்ம எப்பயுமே துண்டித்து என்ன பண்ணுறோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாகவும் அதுவும் சத்தியத்தை அறிந்தவர்களோடு நம்ம நட்பு கொள்ளும்போது அவர்கள் நாம் அறியாத அநேக ஆவிக்குரிய காரியங்களை சொல்லும்போது நம்ம லைஃப் என்ன பண்ணணும்னா சீர்படும். ஒருவேளை மற்றவங்க சொல்ல தயங்குற நம்முடைய குறைகளை அவங்க வந்து சொல்லும்போது நம்ம இன்னும் மேன்மை அடைவோம். சரிங்களா? ஓகே. அடுத்ததா ஏனோக்கின் வாழ்வில் ஆவிக்குரிய உயர்நிலைக்கு காரணம் என்ன? சரி, அவர் லைஃப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் ஒன்று நடந்துச்சு, அதை பற்றி நம்ம படிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரிங்களா? ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து. சரி, ஓகே, நல்லா கவனிங்க. எப்போ இருந்து சஞ்சரிக்கிறாரா? எத்தனை வருஷமாக சஞ்சரிக்கிறாரு? 300 365 365. அங்கே என்ன போட்டிருக்கு? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்தான் இருக்கு இல்லைங்களா? அதுவும் எதுக்கு அடுத்தான்? எதுக்கப்புறம்? மெத்துசலாவை பெற்ற பின். ஒருவேளை குழந்தை பிறந்துச்சுன்னா ரொம்ப ஆண்டவரோட சஞ்சரிக்க ஆரம்பிச்சிருமோ என்ன? ஏன் இப்படி எழுதியிருக்கிறாங்க? சரி, அப்போ 65 வருஷம் சஞ்சரிக்கலையா? சரி, என்னன்னு பார்க்கலாமா? வாசிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயம் வாசிக்கலாம். ஏனோக்கை குறித்து அவன் 65 வயதில் ஒரு குமாரனை பெற்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு அவன் தேவனோடு 300 வருடங்கள் சஞ்சரித்தான். இந்த ஆரம்ப வருடங்களில் 65 வருஷத்தை பற்றி எழுதுகிறாங்க. ஆரம்ப வருடங்களில் ஏனோக்கு தேவனை நேசித்து அவருக்கு பயந்திருந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தான். அவன் மெய்யான விசுவாசத்தை பாதுகாத்து பரிசுத்த வரிசையில் வந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்தின் மூதாதையரில் ஒருவனாக இருந்தான். 65 வருஷமாக ஆண்டவருக்கு பிரியமாக விசுவாசமாக தான் இருந்தார். இப்போ கவனிங்க, முதல்ல ஆனால் தனது முதல் குமாரனின் பிறப்பிற்கு பின்பு ஏனோக்கு உன்னத அனுபவத்தை, அதென்ன பிள்ளை பிறந்த உடனே அவருக்கு என்ன நடந்துச்சான்? ஒரு உன்னத ஃபாதர் ஆறது ஒருத்தனுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணுமா? வாசிக்கலாம். சரிங்களா? தேவனோடு உள்ள நெருங்கிய உறவுக்கு இழுக்கப்பட்டான். தேவனுடைய ஒரு குமாரனாக தனக்கு இருக்கும் கடமையையும் பொறுப்பையும் முழுமையாக அவன் உணர்ந்தான். தகப்பன் மேலிருந்த குழந்தையின் அன்பையும் அவன் கண்டபோது, வாசிக்க நல்லா கவனிங்க, முதற் குமாரனின் மேல் தன் இருதயத்தில் இருந்த ஆழமான ஏக்கம் நிறைந்த பரிவை அவன் உணர்ந்த போது, குழந்தை வந்து அப்பான்னு கூப்பிடும் பார்த்தீங்களா, அது நம்மளை விட்டு இறங்காமல் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கும் பார்த்தீங்களா. நான் என்ன பிள்ளையாக இருக்கிறேன் அவருக்கு, அது என்னை விட்டு என்ன பண்ண மாட்டுது, என் பிள்ளை போகவே மாட்டுது. எங்கள் பாப்பா முதல்ல அம்மான்னு கூப்பிடாமல் அப்பான்னு கூப்பிட்டு ஆரம்பித்தா. கொஞ்சம் பெருமையாக இருக்குல்ல. பொதுவாக அம்மான்னு சொல்லுவாங்க, எங்கள் பாப்பா அப்பா தான் கூப்பிட ஆரம்பித்தா. அப்படி கூப்பிட ஆரம்பிக்கும் போது என் பாப்பா வந்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்பா அப்பான்னு சொல்லிட்டு ஒரு 10-20 வாட்டி கண்டினியூவாக சொல்லுவாள். ஆனால் அவள் சொல்கிறதுக்கு பர்பஸ் ஒன்றும் இருக்காது. இப்போ நம்ம பரலோகத்தின் அப்பாவே இல்லை, அப்பா எனக்கு இது வேணும் அது வேணும், ரீசன் இல்லாமல் அப்பான்னு சொல்ல மாட்டோம் பார்த்தீங்களா. ஆனால் குழந்தைங்க காரணம் இல்லாட்டினாலும் அப்பா அப்பான்னு சொல்லிட்டே இருக்கும். காரணம் இல்லாமலாம் கூட அப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சும்மா கூப்பிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைங்களுடைய அந்த இன்னசென்ட், அந்த கபடற்ற தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் அந்த குழந்தைய பார்க்குறாரு, அந்த குழந்தை அப்பா மேலே வச்சுருக்கிற அன்பை பார்க்குறாரு.
சில நேரத்தில் என் பாப்பாவை தூக்கி வச்சுருப்பேன். ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கி வச்சதுக்கப்புறம் நமக்கே டயர்டாகும். கொஞ்சம் இறங்கி விளையாடு பாப்பா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டானா அழுக ஆரம்பிச்சோட திரும்பவும் இது பண்ணுவான். அப்போ தான் யோசிப்பேன், கடவுளை இறக்கே விடாத அளவுக்கு நான் ஒரு பிள்ளையாக தொந்தரவு பண்ணுறேன்னா அப்படின்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. என் பிள்ளை தொந்தரவு பண்ணுற மாதிரி தொந்தரவு பண்ணுறதில்ல. அதே மாதிரி என் பிள்ளை ஒன்று கேட்டுச்சு அப்படின்னா நான் சொல்கிறத லிசன் பண்ண அது பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அது என்ன பண்ணிக்கிட்டேன்னா திரும்ப ரிப்பீட், அப்பா அதை எடுத்தாங்கப்பா தாங்கப்பா சொல்லிட்டே இருக்கும். அப்போ நாம் ஒரு ஜெபம் பண்ணுறோன்னா ஆண்டவர்கிட்ட விடாது துரத்துறோமா. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன அனுபவம். ஆனால் மெத்துசலாவை பெற்றதுக்கப்புறம் ஒரு பிள்ளை அப்பாவை நேசிக்கிறத பார்க்கும்போது நான் என் அப்பாவை நேசிக்கிறேன்னா அவரை அவ்வளோ இறுக்கமாக பிடிச்சிக்கிறேனான்னு சொல்லிட்டு பிகேமிங் எ ஃபாதர் அவர் லைஃபே என்ன பண்ணிருச்சான். அதனால தான் மெத்துசலா பெற்ற பின் என்னவா இருக்கு. ஆனால் நமக்கு என்னவாயிருது, குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னா ரொம்ப பேர் சொன்னாங்க. நான் திருமணத்துக்கு முன்னாடி நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டு இருப்பேன், கல்யாணம் காட்சி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, ஊழியம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறமா என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தை குட்டி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஏனோக்கு பார்க்குறோம், ஒரு அப்பாவும் ஆனதுக்கப்புறம் அவர் லைஃப் என்னவாச்சான், பயங்கர டிரான்ஸ்ஃபார்மிங்க ஆச்சான். அதில் அவர் யோசிக்கிறாராம், எனக்கு என் பிள்ளையை நான் நேசிக்கிறேன். இப்போ என் பிள்ளைய இப்போ போர் நடக்கிற இடம் உக்ரைன், சரிங்களா, உக்ரைனில் மிஷினரி அனுப்புனா என் பிள்ளைய அனுப்புவேன் நான். இங்கே இருக்கிற தாய்மாரெலாம் அனுப்புவோமா? போர் நடக்கிற இடம் இஸ்ரேல் தேசத்தில் இப்போது மத்திய கிழக்கு நாடுகள்லாம் அந்த யுத்தம் போய்கிட்டு இருக்கு. நம்ம பிள்ளைய அனுப்புமா? இவர் யோசிக்கிறாரா, நான் என் பிள்ளைய அங்கே அனுப்புறதுக்கே யோசிப்பேன். ஆனால் பரலோகத்தின் தேவன் தன்னுடைய பிள்ளைய இந்த பூமியில் பலியாகிறதுக்காக என்ன பண்ணுறாரு. அப்போ தான் ஆண்டவருடைய அன்பின் உன்னத நிலையை யார் அடைகிறா. இப்போ ஒரு அப்பாவாக மாறுறது ஏனுக்குடைய லைஃபே என்ன பண்ணுச்சுன்னா சேஞ்ச் பண்ணுச்சு. அப்படி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அடைஞ்சுன்னா எத்தனையோ பெண்கள் இன்றைக்கி நம்ம சர்ச்சில் கூட்டம் குறைஞ்சதுக்கு காரணம் என்னவாக இருந்திருக்கணும்னா ஆண்டவர் எடுத்துக்கிட்டதாக இருந்திருக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும், உறவு கொண்டு இருந்திருக்கணும். ஆனால் டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் வீட்டில் இருக்கிறோம். சர்ச்சு காங்கிரிகேஷன் ஆப்சண்ட்டாக இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்கொண்டது காரணம் கிடையாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ ஒரு தாயாக நான் இருக்கிறேங்கிறது என் வாழ்க்கையை மாற்றிருக்கிற கூடிய ஒரு அனுபவமாக இருந்திருக்கணும். ஒரு தகப்பனை நான் இருந்திருக்கிறது என் வாழ்க்கையை மாற்றிருக்கிற ஒரு அனுபவமாக இருந்திருக்கணும். ஆனால் அது இல்லையே. ஆனால் ஏனோக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸாக அந்த குழந்தை தான்ட்ட காட்டுற அன்பும் தான் அந்த குழந்தைகிட்ட காட்டுற அன்பு மூலமாக ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணாரா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாராம். ஓகே, ஆச்சரியமான அன்பையும் பரலோகத்தின் தகப்பன் மேல் தேவனுடைய பிள்ளைகள் திருப்பி காட்டக்கூடிய நம்பிக்கையும் குறித்த விலை மதிப்பு மிக்க பாடத்தை கற்றுக்கொண்டான். இப்போ இந்த பிள்ளை நம்மகிட்ட திரும்ப அன்பு காட்டும் பார்த்தீங்களா, அது காட்டும்போது எவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்குதுங்கிற, அப்போ நான் அவர்கிட்ட திருப்பி அன்பு காட்டும்போது எவ்வளோ சந்தோஷம் அடைவார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தாராம். இந்த வசனத்துக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது நான் செய்யலாமான்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறதுக்கு ரொம்ப வாஞ்சித்தார். அந்த அன்பு இருக்குது பார்த்தீங்களா, இப்போது மனைவி மேலேயோ பிள்ளைகள் மேலேயோ அன்பு வைத்திருக்கும் போது அவங்களுக்கு பிரியமாக என்ன இருக்கும், ஏதோ வாங்கிட்டு போய் கொடுக்கலாமா, ஏதோ சாப்பாடு பிடிச்சா வாங்கிட்டு போய் கொடுக்கலாமா, ஏதோ ட்ரெஸ்ஸு பிடிச்சா வாங்கிட்டு போய் கொடுப்போம். அவங்க பிரியமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி அவருடைய இதயமே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறத வாஞ்சித்து தான். அதனால தான் உயிரோடு இருக்கும்போதே தேவனுக்கு பிரியமானதை செய்தான் என்று சாட்சி பெற்றானோ. சரி, பைபிளில் யாராவது பிரியமாக இருந்து செஞ்ச விஷயம் சொல்லுங்கள் பார்ப்போம். யாராவது பிரியமானவங்களுக்கு செஞ்ச விஷயம்? சரி, நானே சொல்கிறேன். ரெபேக்கா ஈசாக்குக்கு பிரியமானது என்னது, அந்த சாப்பாடை சமைச்சு கொடுக்க என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. கரெக்டாக அவருக்கு என்ன பிரியங்கிறது என்ன பண்ணுச்சு அவங்களுக்கு தெரிஞ்சு, சரிங்களா. இன்னொருத்தர் இருந்தார், வாழ்க்கையே வருடங்களை அடகு வச்சார். யார்? ராகேல் மேலே யாருக்கு பிரியம் இருந்துச்சு, யாக்கோபுக்கு. 7 வருஷத்தை என்ன பண்ணார், நமக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு பிரியம் இருக்குன்னா வருடங்களை கூட பொருட்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்களா, அடகு வைக்கிறாங்களாம். ஆண்டவர் மீது வைத்திருந்த அந்த பிரியத்தினால 300 வருஷத்தை என்ன பண்ணிட்டாரு, அடகு வச்சிட்டார். 300 வருஷம் போதாதுன்னு சொல்லிட்டு இந்த ஏனோக்கு சம்பவத்தை ஒரு சில குழந்தைகள் ஒரு ஃபன்னாக சொல்லுவாங்க. என்னென்னா, குழந்தைகளுக்கு ஃபன்னாக சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏசுப்பாவும் ஏனோக்கும் டெய்லி வாக்கிங் போவாங்க. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போவாங்க.
அன்னைக்குன்னு பார்த்து ஒரு லாங் வாக்கிங் போயிட்டாங்க, ரொம்ப நீண்ட தூரம் வாக்கிங் போயிட்டாங்க. போனால் பரலோகமே வந்துருச்சான். சரி பரலோகமே வந்துருச்சு, நீ எதுக்கு திரும்பி இங்கேயே போகிற, என் கூட இருந்துருன்னு சொல்லிட்டு பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். அந்தளவுக்கு லாங் வாக்கிங் போயிட்டாங்களே. நானும் என்னுடைய நண்பனும் சென்னையில் குரோம்பேட்டுன்னு ஒரு பகுதி இருக்குது சரிங்களா, அந்த குரோம்பேட்டிலேருந்து கிண்டி வரைக்கும் நடந்து போனோம். கிட்டத்தட்ட ஒரு 15-17 கிலோமீட்டர் இருக்கும், 15-17 கிலோமீட்டர் இருக்கும், நடந்து போனோம். நானும் என்னுடைய நண்பன் குருவும் நடந்து போனோம். சாபத்து முடிச்சுட்டு அன்றைக்கி சாயங்காலம் நடக்க ஆரம்பித்தோம். நடக்கணும்னு பிளான் இல்லை, பட் பேசிகிட்டே நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் பேசிகிட்டே நடக்கும்போது தூரமும் தெரியல, களைப்பும் தெரில. ஒருத்தர் அப்படியே நாங்கள் பேசிட்டு போகும்போது எந்த விஷயமும் இல்லாமல் அவ்வளோ தூரம் பயணிக்க முடிஞ்சு. ஒரு நீண்ட தூரம் ஆண்டவரோட என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, பேசிகிட்டே நடந்திருக்கிறாரு தன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஏனோக்கு. சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். ஏனோக்கு தேவனிடம் கொண்ட உறவு எப்படிப்பட்டது? சரி, ஏனோக்கு துன்மார்க்கனிடமிருந்து தனியாக இருப்பதை தேர்ந்தெடுத்தார். தனிமையில் அதிக நேரத்தை தேவனோடு செலவிட்டார். அதை அவர் ஜெபத்திற்கு அர்ப்பணித்தார். ஓகே, சரி, இங்கே கவனிங்க. ஏனோக்குடைய லைஃப்பில் அவர் எங்கே போனாலும் அவருடைய நாட்களில் எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்க தெரியுமா? யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். எப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்க? அவர்களுடைய எண்ணங்கள் நித்தமும் அது நோவா காலத்தில் தானே, இவர் காலத்துலையா? அப்படின்னா நீங்கள் யோசிக்கணும். நோவா காலத்தில் இருந்த மக்கள் 400 வயசு 500 வயசாக இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நோவா காலத்திலேருந்து முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 300 வருஷம் தான் இவருக்கு என்னவா இருக்குது, ஒரு 300-400 வருஷம் தான் இடைவெளி. இவர் காலத்தில் இருந்த மக்கள் தான் முத்தி போய் என்னவா இருக்கிறாங்க, நோவா காலத்தில் அழிவுக்கு தகுதியாக இருக்காங்க. நான் சொல்ல புரியுதா? அப்போ ஆண்டவர் அப்போ சொல்லும்போது, இந்த நித்தமும் பொல்லாப்பா மனுஷனுடைய சிந்தைன்னு சொல்லும்போது, அந்த மக்கள்லாம் யார் காலத்திலேருந்து இருந்துட்டு வராங்க? ஏனோக்குடைய காலத்திலேருந்து இருந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் மத்தியில் இயேசுவின் அன்பை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் அநேக நேரத்தில் தனியாக போய் என்ன பண்ணுவாராம்? தனக்கும் ஆண்டவருக்கும் உறவு கொள்வதற்கு ஒரு தனி இடமும் தனி நேரமும் செலவு பண்ணுவார். என்ன போட்டிருக்கு? ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜெப வாழ்க்கை. ஜெபத்திற்கு தனிமையான ஒரு இடம், தனிமையான நேரம். நம்ம வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு ஜெப வாழ்க்கைன்னு இருக்கா? இதை மட்டும் விட்டுறக்கூடாதுங்கிற அளவுக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்மளால் அப்படி இருக்க முடியுதா? நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால தான் காயின் வழியில் வந்த ஏனோக்கு மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கே தவிர, யாரைத்து வழியில் வந்த ஏனோக்கு மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லை. சொல்கிற புரியுதுங்களா? இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் இங்கேருந்து கடந்து போகும்போது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நான் வலியுறுத்துன்னு நினச்சா, டிசைட் அ ப்ரேயர் டைம். காலையில் எந்திரிச்சிங்கன்னா, இல்லை யாரும் கண் விழித்திராத ஒரு நேரத்தை, ஒரு இடம், ஒரு நேரம் டிசைட் பண்ணிட்டு போங்க. நீங்களும் ஆண்டவரும் மனசு விட்டு பேசுகிற ஒரு இடமா இருக்கும். அங்கே போய் ஃபார்மாலிட்டி மேக் பண்ணாதீங்க. ஃபார்மாலிட்டினா என்ன? அப்பொழுது அவர்கள் வந்தார்கள் போனார்கள், இப்படி என்னுடைய மனைவிட்ட பேசினா அது அன்புக்குரிய விஷயமா இருக்குமானா இருக்காது இல்லைங்களா? சாப்பிட கொஞ்சம் உணவு தருகிறாயா அப்படின்னு நான் பேசினா நல்லாவா இருக்கு? இந்த சட்டையை கொஞ்சம் எடுத்து வருவீர்களா அப்படின்னு கேட்டால் நல்லாவா இருக்கு? அப்படி இல்லாமல் மனசு விட்டு, அப்பா இன்றைக்கி டே ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, இந்த பிரச்சனை எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் மனசு விட்டு தான் நீங்கள் பேசுங்களேன் ஆண்டவர்கிட்ட. நோ ஃபார்மாலிட்டிஸ். ஒரு நேரம், ஒரு இடம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் வச்சுக்கோங்க. வேறு எந்த நபருக்கும் எந்த சூழலுக்கும் இடம் கொடுக்காம ஃபிக்ஸ் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, ஏதாவது குறை இருந்துச்சுன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க, நான் உணர்றேன் அப்படின்னு மனசு விட்டு அவர் என்ன பண்ணுவார்? பேசினார். நாம் அப்படி இருக்கிறோமா? அப்படிப்பட்ட ஒரு ஜெப நேரத்தையும் ஜெப இடத்தையும் நீங்கள் தீர்மானம் எடுத்தீங்கன்னா, ஏனோக்கு படி வாழ்கிறதுக்கு முதல் படியை இன்றைக்கி படி தாண்டதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போவீங்க. சரிங்களா நான் சொல்கிறது? ஓகே, சரி. அடுத்து சரி, ஒரு பக்கம் அவர் பிரிந்து போய் நேரத்தை செலவு பண்ணுறாரு. அடுத்து, நம்முடைய அன்றாட வேலைகளில் ஈடுபடும் போது ஜெபத்திலே நம் இருதயத்தை பரலோகத்திற்கு நேராக உயர்த்துங்கள். இந்த மௌன ஜெபங்கள் சிங்காசனத்தின் முன் தூபம் போல எழுகின்றன. யாருடைய இருதயம் இவ்வாறு தேவன் மீது நிலை நிறுத்துகிறதோ அவருடைய இதயத்தின் சமாதானத்தை எந்த ஒரு தீய தூதனாலும் அளிக்க முடியாது. இவ்வாறு ஏனோக்கு தேவனோடு நடந்தார், தேவன் அவருடன் இருந்தார். சரி கவனிங்க, தனியாக டைம் மட்டும் இல்லை, பிஸி டைமில் கூட அவருடைய இதயம் ஆண்டவரோடு இருந்துச்சு. பிஸி டைமில் கூட ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு விஷயமும் கேட்டு செய்கிறவராக இருந்தார். ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம். ஒரு சின்ன பிரச்சனை வருது, சமாளிக்க முடியலனா, ஆண்டவரே இந்த பிரச்சனை இப்போ வருது, சமாளிக்க முடியல, நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள்
ஆண்டவரே சர்ச்சுக்கு போய்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே பாதுகாத்து எங்களை கொண்டு போய் சேருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆண்டவர்கிட்ட போகிறது. பிஸி டைமில் அன்றாட வேலைகளில் ஈடும்போது ஜெபத்திலே தம் இதயத்தை பரலோகத்தின் நேராக உயர்த்துங்கள். இந்த மௌன ஜெபங்கள் சிங்காசனத்தின் முன் சென்ட்டு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி சுகந்த வாசனையாக தூபமாக இந்த ஜெபங்கள்லாம் போகுமா. சரிங்களா? ஓகே. அப்படி தான் யார் நடந்தா அப்படின்னா ஏனோக்கு நடந்தாராம். சரி, ஓகே. படுத்தப்படாத ஜெப வாழ்க்கை, எவ்விடமும் ஜெப வாழ்க்கை, எந்நேரமும் ஜெப வாழ்க்கை. ஃபஸ்ட்டு ஒரு டைமு, ஒரு பிளேஸ் அண்ட் டைம் நான் சொன்னேன். வேறெவர் யூ ஆர், நம்ம ஜெபிக்கக்கூடிய நபராக இருக்கும். எப்படி? ஒரு வசனம் பார்க்கலாமே. இங்கே பாருங்கள், நெகேமியா எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்த அடியனுக்கு உமது சமூகத்தில் தயவு கிடைத்ததானால். உனக்கு என்னப்பா நான் பண்ணணும்னு கேட்குறாரு ராஜா. எனக்கு அது வேணும் இது வேணும்னு அந்த லிஸ்ட்டை சொல்ல போகிறார். சொல்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒருத்தவங்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி, ப்ரேயர் பண்ணுற கேப்பில் கூட, பேசுகிற கேப்பில் கூட என்ன பண்ணலாம்? ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பேசுகிற கேப்பில் கூட என்ன பண்ணலாம்? ப்ரேயர் பண்ணலாம். யார் பண்ணியிருக்கிறா? அப்போ நான் பேசுகிறேன், நான் சொல்கிற விஷயம் சரியாக தப்பான்னு தெரில, எனக்கு இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் முட்டில் போய் நிற்கிற மாதிரி இருக்குது, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா. யூ கேன் ப்ரே. சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விஷயம் பார்க்கலாம். இப்போது பேதுரு, அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாக இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்த. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேதுரு பசியாக இருந்தார். சரிங்களா? பசியாக இருக்கும்போது சமையல் நேரம் ஆகுது, சமைச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகுது. அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில், சமைக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்பில் அவருக்கு என்ன கிடைக்குதான்? ஞான திருஷ்டி அடைந்ததுன்னா அவருடைய திங்கிங், சாப்பாடு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாப்பிட உட்காந்தாச்சு, அப்போ கூட கொஞ்சம் பரலோகத்தோட கனெக்ஷன் இருக்கலாம்ல. இன்னும்மா சாப்பாடு வைக்கலன்னு சண்டை போடுறதை தாண்டி பரலோகத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்கலாம்ல. சாப்பாடு பசியோடு இருக்கிறாரு, சாப்பாடு ரெடி ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த இடப்பட்ட கேப்பில் பரலோகத்தை பற்றின சிந்தை. அப்படிலாம் யார் இருந்திருக்காங்க? இவர் ரொம்ப யார் நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. இவர் நம்மளை மாதிரி ஆள். யாருன்னா பேதுரு. சரிங்களா? ஒரு முறை ஜெபம் பண்ணுறது கூப்பிட்டா தூங்கி வளைஞ்சிக்கிட்டு இருந்தார். இப்போ என்னமா மாறிட்டாரா? சாப்பாடு பசிக்குது, சாப்பிட்றதுக்கு நேரம், சாப்பாடு ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு திங்கிங் அபவுட் ஹெவன், பரலோகத்தை பற்றின சிந்தை, ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு உறவு. எப்படி மாறிட்டாங்க பார்த்தீங்களா? தூங்கி வளைஞ்ச ஆள் இல்லைங்களா? மோசையை கூட்டு வந்தப்பையும் அவர் தூங்கிட்டு தான் இருந்தார். கெத்செமனே தோட்டத்திலே முக்கியமான இடத்துலலாம் தூங்கிட்டார். ஈவன் ஜெயிலில் கூட என்ன தான் பண்ணிக்கிட்டு இருந்தார்? தூங்கிட்டு தான் இருந்தார். ஆனால் சாப்பாடு ரெடி ஆகிறதுக்கு மத்தியில் கூட ஆண்டவரை நினச்சி பார்க்கலாம். ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு மத்தியில் கூட ஜெபம் பண்ணிட்டு பேசலாம். இப்படியா யார் இருந்தார்னா ஏனோக்கு இருந்தார். அதனால் டிசிப்ளின்டு ப்ரேயர் லைஃப் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒழுங்குபடுத்தப்படாத இந்த நேரம்னு இல்லை, எப்போனாலும் என் மனசை ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம். எவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? சரி, ஓகே. அடுத்து, பரலோகத்தோடு நிலையான தொடர்புடன் தெய்வீக மேன்மையும் பரிபூரணத்தையும் குறித்த உணர்வை எப்போதும் தன் முன் வைத்திருந்த போதும் அவன் மனிதர்களில் மிகவும் தாழ்மையானவர்களில் ஒருவனாக இருந்தான். இப்போ நல்லா கவனிங்க. தேவனோடு உள்ள தொடர்பு எவ்வளவு நெருக்கமாக இருந்ததோ அவ்வளவு ஆழமாக தனது பலவீனத்தையும் குறைகளையும் குறித்த உணர்வு அவனுக்கு இருந்தது. ஈனோக்கு ஆண்டவர்கிட்ட நெருங்கி பேச பேச ஈனோக்குடைய வீக்னஸ், பலவீனத்தையும் குறைகளையும் குறித்த உணர்வு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நீங்கள் ஆண்டவர்கிட்ட ரொம்ப பேசும்போது ஆண்டவர் உங்கள் குறைவுகளை சொல்லுவார். நீங்கள் அந்த இடத்துல அப்படி பேசிருக்கக்கூடாது, கோவப்பட்டிருக்கக்கூடாது, எரிச்சல் அடைஞ்சிருக்கக்கூடாது, முகம் மாறி இருக்கக்கூடாது, அந்த இடத்துல நம்ம கொடுத்த ரிப்போர்ட் போய் நம்ம அவங்கள பற்றி நம்ம செஞ்சுருக்கக்கூடாது, நம்ம அமைதியாக போயிருக்கலாம், மன்னிச்சிருக்கலாம், விட்டுருக்கலாம். எவ்வளவு நெருக்கமாக இருந்தாரோ அவ்வளோ தூரம் ஏனோக்குடைய குறைவுகளை ஆண்டவர் என்ன பண்ணாராம்? இப்போ ஒரு பர்சனல் ப்ரேயர் லைஃப் எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? குறைவே இல்லாத மனிதனை பற்றி பேசலை, ஒரு குறைவுள்ள மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாகி பரலோகத்துக்கு போகிறக்கான நம்பிக்கை தான் ஏனோக். நான் சொல்கிற புரியுதுங்களா? ஓகே. அடுத்ததான், சுறுசுறுப்பான வாழ்க்கையில் ஏனோக்கு வாழ்க்கை சாத்தியமா? ரொம்ப பிஸியாக இருக்கிறோம்ல இல்லைங்களா? ஓகே, ரொம்ப பிஸி. மேபி இந்த டைமில் கிரிக்கெட் மேட்ச் பற்றின பிஸினஸ் இருக்குது, அது இதுன்னு இருக்குது. சினிமா அப்டேட் ரொம்ப பேருக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இன்னும் பல பேருக்கு பல விஷயங்கள் இதில் எல்லாமே உள்ளடங்கும். வி ஆர் ஸோ பிஸி வித் யூஸிங் ஷார்ட்ஸ்.
நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், ஓடுறதுல பிஸியாக இருக்கிறோம், வேலையில் ஈடுபடுறதுல பிஸியாக இருக்கிறோம். இவ்வளோ பிஸி லைஃப்பில் ஏனோக்கு மாதிரிலாம் வாழ முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு கேட்டோம்னா சொல்கிறாங்க, சுறுசுறுப்பான வேலை கொண்ட வாழ்க்கையின் மத்தியிலும் ஏனோக்கு தேவனுடனான தனது தொடர்பை உறுதியாக பராமரித்தான் என்னது? காட் பண்ணிக்கிறது. எவ்வளோ பிஸியாக வந்தாலும், எவ்வளோ வேலை வந்தாலும், எங்கள் அப்பா கூட பேசுகிற நேரத்தை என்ன பண்ண மாட்டேன், சமரசம் செய்ய மாட்டேன். அப்படி பாதுகாத்துக்கிட்டார். அவனுடைய உழைப்பு எவ்வளவு அதிகமாகவும் நெருக்குவதாகவும் இருந்ததோ அவ்வளவு தொடர்ச்சியாக ஊக்கமாகவும் அவனது ஜெபங்கள். நான் டைட் ஸ்கெடியூலில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, ஹெக்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வெவ்வேறு வார்த்தைகள். எவ்வளோ பிஸியாக இருந்தாங்களோ அவ்வளோ ஆண்டவர் கூட க்ளோஸாக இருந்தாங்களாம். எப்படி இருக்குது? சரி, சுறுசுறுப்பான வாழ்க்கையின் மத்தியில் ஏனோக்கு வாழ்க்கை சாத்தியம்தான். தொடர்ந்து வாசிப்போம். சமுதாயத்திலிருந்து சில சமயங்களில் தன்னை பிரித்து கொள்வதில் அவன் தொடர்ந்தான். மக்கள் நடுவே சில காலம் இருந்து போதனையினாலும் வாழ்க்கையாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய உழைத்த பின் தேவன் மாத்திரமே வழங்கக்கூடிய தெய்வீக அறிவிற்காக பசியடைந்து தாகமுற்று தனிமையில் சில சமயம் செலவு செய்ய தன்னை விலக்கி கொண்டான். நீங்கள் எப்பயுமே மக்களோடு இருக்கலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஆனால் சில நேரம் ஏனோக்கு என்ன பண்ணாராம், கொஞ்சம் ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பிரிச்சுக்கிட்டான். ஓகே, அடுத்ததான் இவ்வாறாக தேவனுடன் தொடர்பு கொண்டு தெய்வீக சாயலை அதிகமாக பிரதிபலிக்கபடியாக ஏனோக்கு வந்தான். அவனுடைய முகம் பிரகாசமான பரிசுத்த ஒளியினால், இயேசுவின் முகத்தில் தானே பிரகாசிக்கிற ஒளியினால் பிரகாசமடைந்தது. இப்படிப்பட்ட தெய்வீக தொடர்பிலிருந்து அவன் வரும்போது தேவ பயமற்ற மற்றவர்களுடன் அவன் முகத்தின் பரலோக முத்திரையை பிரமிப்போடு கண்டனர். அவர் ஆண்டவரோட நெருங்கி வரும்போது தெய்வ பயம் இல்லாதவங்க கூட அவர் முகத்தை பார்த்தா என்ன பண்ணாங்களாம், பிரமிப்பாக பார்த்தாங்களாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சத்தியத்தில் இல்லாதவங்க, தெய்வ பயம் இல்லாதவங்க இவர் ஆண்டவரோடு இருக்கிறதுனால அவர் முகம் என்ன பண்ணிச்சான், பிரகாசிச்சான். முகம் பிரகாசிக்க நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்? ஆனால் அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் தெரிஞ்சதே தான், ஆண்டவரோட நெருங்கி இருக்கும்போது இயேசுவின் முகத்தில் உள்ள பிரகாசம் யார் முகத்தில் பிரகாசிச்சான், அந்த பிரகாசத்தை பார்த்து தெய்வ பயமுற்றவர்கள் கூட பிரமிப்பாக என்ன பண்ணாங்களாம், பார்த்தாங்களாம். ஓகே, அடுத்ததான் ஏனோக்கு இல்லாமல் போன போது எப்படி இருந்துச்சு? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்ல, சரிங்களா? நம்ம முடிவு பண்ணிட்டோம், வாசிக்கலாம். ஒரு 4 ஸ்லைடு தான் இருக்கும். ஓகே, அவனுடைய இழப்பு பூமியில் உணரப்பட்டது. எச்சரிப்பிலும் போதனையிலும் நாளுக்கு நாள் கேட்கப்பட்டு வந்த சத்தம் காணாமற் போனது. நீதிமான்களிலும் துன்மார்க்கரிலும் சிலர் அவன் சென்றதை கண்டிருந்தனர். ஓய்வெடுக்கும் இடங்கள் ஒன்றிற்கு அவன் கொண்டு போகப்பட்டிருக்கலாம், செல்லப்பட்டிருக்கலாம் என்ற நம்பிக்கையில் பின் நாட்களில் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலியாவை தேடினது போல அவனை நேசித்திருந்தவர்கள் அவனை ஜாக்கிரதையாய் தேடினார்கள். ஆனால் எவ்வித பலனும் இல்லை, அவன் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று திரும்பி வந்து சொன்னார். தேடுறாங்க. ஏன்னா இவர் தான் என்ன பண்ணுறாரு. இப்போது சில பேர் சென்னைக்கு போனேனாலே பாஸ்டர் ஒரு வேளை மலேசியா எங்கேயா போயிட்டாங்கன்னா, என்ன பாஸ்டர் 2 வாரம் ஆளை காணணும்னு நம்ம பாஸ்டர் கேட்பாங்க. புரியுதுங்களா? ஒரு நபர் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர், பிரசங்கிக்கிற நபர், ஒரு ஊழியக்காரரை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அவர் என்ன 2 வாரம் சர்ச்செலாம் ஆளை காணணும்னா என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க. இப்படி துன்மார்க்கர் மத்தியில் தேவனுடைய நீதியை பிரசங்கித்து என்ன அந்த நபரை காணுங்கிற தேடல் இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நம்ம இல்லைன்னா கண்டுக்கிறக்கு ஆள் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய இல்லாமை என்பது உணரப்படும் அளவிற்கு இருக்குதா? துர்கால் இறந்து போனாங்க. அவங்களுடைய இல்லாமையின் போது வந்து எல்லாரும் இவங்க இருக்கும்போது என்னெல்லாம் செஞ்சாங்களே, இனிமேல் எங்களுக்கு யார் செய்வாங்கிற அளவுக்கு இருந்தாங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? முத்திலாம் வந்து அழுதாங்க. அப்படி அளவுக்கு ஒரு உணர்த்தப்படும் ஒரு நம்முடைய மரணம் இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு இருக்குதா? நம்ம இல்லாமை என்பது நமக்கு மரணம். ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அநேகர் உணர்ந்தாங்களாம், என்னடா பிரசங்கம் பண்ணுவாரே இவர் ஆளை காணமே அப்படின்னு. ஓகே, ஏனோக்கு வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம். நிறைவான ஸ்லைட். ஓகே, கூடாத காரியம் என்ற நம்பிக்கையை மனிதர் மேல் சாத்தான் திணிக்கிறான். ஆனால் ஏனோக்கின் காரியத்தில் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறவர் என்றும் அவர் அறிவிக்கிறார். தமது கற்பனைகளை கை கொள்கிறவனுக்கு என்ன செய்வார் என்று அவர் காண்பிக்கிறார்.
தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது கூடும் என்றும், பாவம் மட்டும் கெட்டுப்போன மக்கள் மத்தியில் வசித்தாலும் சோதனைகளை எதிர்த்து தூய்மையும் பரிசுத்தமும் அடைய தேவனுடைய கிருபையினால் அவர்களுக்கு முடிந்தது என்றும் மனிதர் போதிக்கப்பட்டார்கள். அதாவது ஆதாம் இறந்ததுக்கு அப்புறம் பரிசுத்தமான வாழ்க்கை சாத்தியமே இல்லை, கூடாத காரியம்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த எண்ணத்துக்கு சாத்தான் நம்மளால முடியாது, அவர் பேசாட்டு சொல்லிட்டு போவார், வார்த்தையை கொடுத்துட்டு போவார், இதெல்லாமா கீழ்ப்படிய முடியும்? ஓடுற உலகத்தில் தேவைகளை சந்திக்கிறதுக்கு நம்ம ஓடிட்டுருப்போம், இதெல்லாமா சாத்தியம்? அதெல்லாம் கூடவே முடியாது அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் இல்லை. பரிசுத்தத்தின் ஒரு உச்ச நிலையை ஒரு குறைவுள்ள மனுஷன் அடையலாங்கிறதுக்கு யார் ஆதாரமாக இருக்கிறா? ஏனோக்கு ஆதாரமாக இருக்கிறார். He is not like a saint that we cannot reach. அவர் ரொம்ப பரிசுத்தமாகவே பிறந்துட்டார், வாழ்ந்துட்டார். அவரை மாதிரிலாம் கிடையாதுங்க. நாங்கள் ஏதோ பரலோகத்துக்கு வந்து நாங்கள் என்ன சிங்காசனத்தை கூட உட்கார வேணாம், எங்களை ஆண்டவர் இப்படியே இருந்து கூட்டுற வேலைக்காவது கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல. பரலோகத்திற்கு நம்ம சிங்காசனத்தை உட்கார வைக்க தான் கூட்டு போகிறாரு. அதுக்கான தகுதி பரிசுத்த நிலையை நம்ம அடையணும். அது சாத்தியமானா ஏனோக்கு சாத்தியங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை பார்த்தீங்களா? நம்மளை மாதிரி ஒரு ஆள் ஒரு சாம்பியன்ஷிப் வாங்கினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நபராக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இந்த ஏனோக்கு என்ன பண்ணியிருக்கிறார், இருந்திருக்கிறார். ஏனோக்கு வாழ்க்கை நிஜமாகவே ஒரு நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்துச்சு. உங்கள் பிள்ளைங்க எப்படி உங்களை அன்பு கூடுறாங்கங்கிறதும், உங்கள் பிள்ளைங்க உங்களை நேசித்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த நேசத்தை ஆண்டவருக்கு நீங்கள் காட்டுவீங்க. பீயிங் எ ஃபாதர், பீயிங் எ மதர் எவ்வளோ பெரிய லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் விஷயமா இருக்குதுல்ல. ஆண்டவரோடு நெருங்கி இருந்தாராம், ரொம்ப நெருக்கமாக இருந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுங்க, ஆண்டவரோட நெருக்கமாக இருங்க. இந்த கடைசி காலத்தில் நமக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அதன் மூலமாக என்ன பண்ணுவார், சொல்லிக் கொடுப்பாரு. நிச்சயமாக இந்த பதிவு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேவன் கொடுத்த நல்வாய்ப்புக்காக நன்றி. ஆமென்.